தொடர் மழையால் தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் பாபநாசம் யானை பாலம் மூழ்கி உள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கண்ணன். தாமிரபரணியில் அதிகப்படியான நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. இப்போதான் நம்ம முக்கிய செய்திகளை பார்த்தோம். தற்போது பாபநாசம் யானை பாலம் மூழ்கி இருப்பதா ஒரு தகவல். தற்போது அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன, விவரங்கள்? வணக்கம். அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக நேற்று இரவு முதல் இருந்தே நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி பகுதியில் குறிப்பாக அணைகளின் பாபநாசம் காரையார் அணை, சேர்வலார் அணை உள்ளிட்ட அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் அணைகளின் நீர்வரத்து அதிகரித்து நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்தவனமாகவே உள்ளது. அதாவது மாலை 5 மணி நிலவரப்படி உச்ச நீர்மட்டம் 143 அடி கொண்ட காரையார் அணை நீர்மட்டம் 136.7 அடியாகவும், உச்ச நீர்மட்டம் 156 அடி கொள்ளளவு உயரம் கொண்ட சேர்வலார் அணை நீர்மட்டம் 147.2 அடியாகவும் உயர்ந்துள்ளது. தொடர்ந்து இந்த இரு அணைகளுக்கும் சுமார் 30,000 கன அடிக்கு மேல் நீர்வரத்தானது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே காணப்படுகிறது. இந்த நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி தற்போது தாமிரபரணி ஆற்றில் சுமார் 45,000 கன அடியானது இந்த இரு அணைகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் இந்த பாபநாசம் கோயில் முன்பு கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது. இதன் காரணமாக பாபநாசம் கோயிலுக்கு செல்லக்கூடிய யானை பாலமானது வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இதனால் அந்த பாபநாசம் கோயில் உள்ள பொதுமக்களை போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் படகு மூலமாகவும் இந்த கயிர்களை கட்டியும் சிறுவர்களை தோளில் சுமந்து கொண்டும் அந்த யானை பாலத்தை கடந்து கொண்டு சென்றனர். மேலும் பாபநாசம் கோயிலிலிருந்து கீழே வந்தவர்கள் கோயில் அருகே வசிப்பவர்கள் என இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து என படகு மூலமாக அந்த தீயணைப்பு துறையினரின் ரப்பர் படகு மூலமாக சுமார் 50க்கும் மேற்பட்டவரை இந்த வெள்ளத்தை கடந்து அங்கு இங்குமாக கொண்டு சென்று தீயணைப்பு துறையினர் விட்டு வருகின்றனர். மேலும் இந்த யானைப்பாலம் அருகே பொதுமக்கள் யாரும் செல்லாதவாறும் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த யானைப்பாலத்தை தாண்டிதான் இந்த பாபநாசம் பணிமனைக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் செல்ல முடியும். இதன் காரணமாக இந்த வெள்ளத்தின் காரணமாக இந்த பணிமனைக்கு செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் அனைத்துமே அந்த பாபநாசம் தானா முக்கு என்ற பகுதியில் தொடர்ந்து அணிவகுத்து நீண்ட வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். நன்றி கண்ணன், உங்களுடைய கள தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.